சினிமா இல்லைனா டான்ஸ், எது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்? டான்ஸ்னால தான் சினிமாவே. ஸோ அப்போ ஒரு கீழே முட்டி போட்டு பாரு, இவங்க ஏறி மேலே ஏறி அவங்க அங்கே பார்ப்பாங்க. அந்த ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபியான்ஸை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவர் அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப சைலண்டாக இருந்ததை பார்த்து நிறைய பேர் தப்பாக வேற இடம் போட்டாங்க, இந்த பையன் ரொம்ப சைலண்டான பையன் சொல்லி. டங்ஸ்டன் இன்டர்நேஷனல் மீடியாவின் திரைக்கலை த ஆர்ட் ஆஃப் சினிமா நிகழ்ச்சியோட கெஸ்ட் கம் ஆக்டர், பிக் பாஸ் ஃபேம் கொரியோகிராஃபர் மிஸ்டர் அமீர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அமீர், உங்களோட லைஃபை ஒரு மூவி நேம்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணா எந்த டைட்டில் வைக்கலாம்? கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா இல்லை ஃபன்னா, எந்த மாதிரி நேம் வைக்கலாம்? ஒரு மூவினா ஆல்ரெடி வந்திருக்க மூவி நேம் வைக்கணுமா, இல்லை உங்க லைஃபை வந்து ஒரு மூவியா எடுத்தா எந்த மாதிரி நேம் வைக்கலாம்? இல்ல ஏதாவது ஆல்ரெடி இருக்கிற மூவியோட நேம் கூட சொல்லலாம். டஸ்ட் டு சன்லைட் ஆர் ஸ்பாட்லைட், டஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்பாட்லைட் வரைக்கும். ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, சினிமா இல்லைனா டான்ஸ், எது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்? டான்ஸ்னால தான் சினிமாவே வந்துச்சு. ஸோ டான்ஸ் தான். டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் என்ன தேடி வந்தது. ஸோ டான்ஸ். உங்களை ஒரு 3 வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணா என்னன்னு சொல்லலாம்? என்ன 3 வேர்ட்ஸ்லையா? சிரிக்க போறாங்க எல்லாரும். அது பரவாயில்ல, சொல்லலாம். 3 வேர்ட்ஸ்ல என்ன எப்படி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம் இந்த மாதிரி? ஓகே, நான் இப்படி சொல்றேன். எனக்கு ஒரு 3 பார்ட் இருக்குல்ல. என்னோட பேர் பிரான்சிஸ், அப்புறம் அமீர், இப்போ பிக் பாஸ் அமீர். ஸோ 3. ஸோ அந்த மாதிரி 3 ஃபேஸா சொல்லலாம். ஆமா ஆமா. பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம், அந்த பிக் பாஸ் ஃபேமுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறிடுச்சு? நான் கொஞ்சம் கலரா மாறிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமா, பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் வந்திருக்கு. ஃபுல் ஏசில இருந்ததுனால. பிக் பாஸ்க்கு அப்புறம் என்னோட லைஃப்ல சேஞ்சஸ் வந்து, பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடைச்ச, என்னோட லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ். நான் வந்து ரொம்ப தேடி ஓடிட்டு இருந்தேன். என்னோட ட்ரீம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ட்ரீம்க்கு ஒரு டர்போ மாதிரின்னு சொல்லுவோம் பிக் பாஸ். ஆல்ரெடி நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து எனக்கு ஒரு டர்போ எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்துச்சு. அது போனதுக்கப்புறம் நான் டோர் தட்டி லைனில் நிற்கிறதெல்லாம் அது மறைஞ்சிருச்சு. பட் கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்குறாங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை. நம்மளை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிற அளவுக்கு அது டெவலப் ஆயிருக்கு. நம்ம வெளியில கியூல நின்றுட்டு இருப்போம்ல, அப்படி இல்லாம அவரு தானே, அவர் வர சொல்லுங்க, உட்காந்து பேசுவோம். அந்த ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கு பிக் பாஸ். அண்ட் எல்லாருக்கிட்டையும் என்ன ரீச் ஆக வச்சிருக்கேன். எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் என்ன தெரியுது. அண்ட் நான் கோரியோகிராஃபரா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கோரியோகிராஃபர் ஆகணும்னு பெரிய ஆசை இருந்தது எனக்கு. ஸோ இந்த பையன் கோரியோகிராஃப் பண்ணுவான், இந்த பையன் டான்ஸ் ஆடுவான். அப்புறம் அது இல்லாம என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இல்லாத ஒரு விஷயம் வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸே என் லிஸ்ட்ல இருந்தது இல்லை, அதுவே ஆக்சிடென்டா வந்துச்சு. ஸோ பிக் பாஸ்னால எனக்கு இப்போ ஆக்சிடென்டா வந்திருக்குது என்னன்னா, ஆக்டிங்க்கு எல்லாரும் கூப்பிடுறாங்க. நான் அந்த ஜோனுக்கு நான் யோசிச்சதே இல்லை. நான் ஆக்ட் பண்ணுவேன் இல்லை படங்கள்ல நடிப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சது இல்லை. ஆஃப்டர் பிக் பாஸ் அது நடக்குது. உங்களோட லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிளிங் ஃபேஸஸ் இருந்திருக்கு. நிறைய இன்டர்வியூல நீங்க அது பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன், நிறைய பேருக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல நிறைய இருக்கும். அதுல வந்து மற்றவங்க கிட்ட இது வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணாத ஒரு விஷயம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்ச என்னோட லைஃப் எல்லாமே டோட்டலாகவே பப்ளிக்காக தான் இருக்குது. நான் என்ன பண்ணாலும் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வந்துடுது, இல்லைன்னா யூடியூப் சேனலில் யாராவது போட்டுடுறாங்க. நான் ஸ்ட்ரகிள் கஷ்டம் அப்படின்லாம் சொல்லலை. என்னோட லைஃப்பில் நான் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் நான் பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் இருந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து ஹாப்பியாக தான் இருந்தது. நம்ம ஒரு வேளை தான் நம்ம சாப்பிட்றோனாலுமே அது ஹாப்பியான ஃபுட்டாக தான் இருந்துச்சு. அப்படி தான் இருக்குமே அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. இப்போ யோசிச்சு நான் என்னோட பழைய வீட்டுக்கு போய் பார்த்தா தான் நான் உண்மையாலுமே இங்கே இருந்தேனா அப்படின்னு நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். பட் இருக்கும்போதெல்லாம் நான் அங்கே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிரவுண்டில் இருப்பேன், நல்லா விளையாடுவேன். ஸோ அந்த லைஃப் ஸ்ட்ரகிளாக தெரில. எனக்கு வேண்டிய ஒன்று தேடி ஓடிட்டு இருக்கும்போது ஈஸியாக அது கிடச்சிச்சின்னா ரொம்ப நாளைக்கு அது இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கஷ்டப்பட்டு தேடுனா அது லாங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிளாக எனக்கு எதுவுமே அந்த ஒரு பார்ட்டை தவிர மற்றதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக என் லைஃப்பில் இருக்குல்ல. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் என்னோட ட்ரீம்க்கு நான் ஓடுறேன். அதுக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அவ்வளோதான். சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் வருது. ரொம்ப டஃப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு மொமெண்ட் சொல்ல முடியுமா?
கஷ்டம், ரொம்ப டஃப். ஐ மீன் ரொம்ப இதுல கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்? என்னோட அம்மா இருந்தது தான் என் லைஃப்ல. அவங்க இல்லாம இருந்தது தான் என்னோட லைஃபோட ரொம்ப டஃப் ஆன ஒரு லைஃப். மற்றபடி வேற எதுவும் இல்லை. உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நபர்? என்ன ஸ்ட்ராங்? என் ஒய்ஃப் பாவனி. உங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆமா ஆமா ஆமா, சப்போர்ட்டிவான பர்சன். கண்டிப்பா. அவங்கள பத்தி ஏதாவது? பாவனி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் அவங்கள பத்தி என்ன சொல்ல? அதான் நான் ஒன்று தேடி ஓடிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு வேண்டிய ஒரு ட்ரீமை தேடி அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காம அவ உன் ட்ரீமை பாரு அப்படின்னு சொல்லி அவ என்ன பாத்துக்கிறா இப்போ. அப்படி ஒருத்தர் கிடைக்கிறதான பெரிய விஷயம். நம்ம என்ன தேடி போறோமோ அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளை டார்ச்சர் பண்ணாம உனக்கு என்ன வேணுமோ அதை நீ அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டமே அவதான். லவ், பிரேக்கப், எமோஷன்ஸ் எல்லாமே நீங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ லவ் எப்படி பாக்குறீங்க? ஜாலியா பாக்குறேன். எனி ஸ்ட்ரகிள்ஸ் அதுல? லவ்ல இல்ல 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 ஜாலியா இருக்கு எனக்கு. நான் லவ் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஜாலியா தான் இருக்கு எனக்கு. கண்டிப்பாக. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சார், டான்ஸ் அண்ட் உங்களோட கெரியர் ஜேர்னில வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்தோட இப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்க? எப்படி 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 முன்னாடி அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து வச்சு பார்க்கும்போது அப்போ நான் இப்படி ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்தேன், இல்லை இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தேன், இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் நீங்க ஃபீல் பண்றீங்க? சரி, அதான் சொல்லல, நான் ஒரு ட்ரீம் தேடி ஓடுறேன். அது எங்கேயுமே எனக்கு அது ஸ்ட்ரகிளா தெரியறதில்ல. எஸ், நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு தேடி போறப்ப அது கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. அதனால நான் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்றேன். அது ஸ்ட்ரகிளா தெரில, அது ஒரு ப்ராசஸாக தான் எனக்கு தெரியுது. பட் அதுக்கு போய் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு தான் தோணுது. ஸோ சேம் அப்படியே தான் இருக்கு. டான்ஸுக்கு வரணும்னு எப்போ டிசைட் பண்ணீங்க, இல்லை எதை வச்சு டிசைட் பண்ணீங்க நம்ம டான்ஸ் நமக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி வந்து எப்போ டிசைட் பண்ணீங்க? எனக்கு டான்ஸ் ஆடுறதே சுத்தமாக பிடிக்காது. எனக்கு டான்ஸ் சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் டான்ஸ் ஆடுவேன். எங்கள் அம்மா ஆட சொல்கிறனால டான்ஸ் ஆடுவேன். எங்கள் அம்மாவுக்காக டான்ஸ் ஆடுவேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு டான்ஸ் அவ்வளோ ஆடலாம் பிடிக்காது. ஸோ நான் எங்கள் ஏரியாலலாம் சின்ன சின்ன திருவிழா இல்லைன்னா ஷோஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, இந்த லோக்கல் டிவி காம்படிஷன்லாம் வந்துச்சுன்னா அதில் எங்கள் அம்மா ஆட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க என்ன. பிடிக்காம போய் ஆடுவேன், எப்படியோ ஜெயிச்சிடறேன் அதில். அதனால அவங்க நான் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு, டான்ஸ் நல்லா ஆடுற, டான்ஸ் ஆடு, சினிமாவில் வரணும், நீ சினிமாவில் ஆடணும்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரபுதேவா மாஸ்டரோட சாங் போட்டு காட்டுவாங்க. பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் சூஸ் பண்ணது தான் டான்ஸ். சரி, அவங்களுக்காக நம்ம டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டடீஸையும் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு டான்ஸ்ல வந்து அப்போ இன்ஸ்பிரேஷன் சொல்றது உங்க அம்மா தான்? டான்ஸ்ல இல்லை, நான் டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணது எங்க அம்மான்னு சொன்னா. இன்ஸ்பிரேஷன் வந்து பிரபுதேவா. ஓகே. ஸோ பிரபுதேவாவோட எல்லா டான்ஸும் வந்து அப்போ சைல்ட்ஹுட்ல இருந்து உங்களுக்கு பிடிக்குமா? பிரபுதேவா மாஸ்டரியா? அவங்களோட டான்ஸ் இல்ல நம்ம சின்ன வயசுல நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, இல்ல இது மாதிரி? எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. அம்மாவோட இதுதான். அவங்க வந்து அவரை காமிச்சு அவர் பண்றத பாக்குறது, அது அப்படியே பூந்து பூந்து நமக்குள்ள எல்லாருக்குமே அவரை வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, இல்ல டான்ஸ் ஆடுறாரு, அந்த நான்லாம் அதையும் தாண்டி அவரை ரொம்ப நிறைய ரசிச்சிருக்கேன். அவரை மாதிரி ஆக்ட் பண்ண யாருனாலையும் முடியாது. அண்ட் அவர் ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் கூட மிஸ் பண்ணவே மாட்டாரு. அப்படி கொரியோகிராஃபி யாருமே இப்ப பண்ண முடியாது. அவர் டைரக்ட் பண்ண அந்த சம்திங் சம்திங் படம் இருக்குல்ல, அது தெலுங்குல அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும், ஒரு மாட்டு வண்டியில வர மாதிரி. அந்த சாங் வந்து சும்மா மாட்டு வண்டியில ஒரு சித்தார்த் அவர் கூட்டிட்டு வருவார், சித்தார்த் சார். ஸோ அதுல வரும்போது அதுல என்ன அவ்வளோ பெருசா பண்ணிட முடியும் அப்படின்னும் போது அவர் பண்ணுவாரு, நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. முக்காலா சாங்ல வர அந்த ஃபைனல் பீட்டு அதெல்லாம் யார் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. அண்ட் அவர் கொரியோகிராஃப் பண்ணதுல விஜயகாந்த் சாரையும் பானுப்பிரியா மேமையும் வச்சு ஒரு சாங் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு பேக் ஒயிட் ட்ராப்ல பீட்க்கு கட்ஸ் இருக்கும். அவ்வளோ மெனக்கெட்டு அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்றப்போ இதெல்லாம் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, அவரோட நினைவிருக்கும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து அந்த ஹீரோயின் பேர் சந்தியா அப்படின்னு நினைக்கிறேன். சந்தியா அவங்க பேரு. அவங்களுக்கு பிரபுதேவா மாஸ்டர் வந்து அவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அவங்களுக்கு வேற ஒரு ஃபியான்சே இருக்கும். அவங்க 2 பேரும் உள்ள ஏதோ டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பாருன்னு நினைப்பேன். அப்ப அந்த பொண்ணுனால எட்டி பார்க்க முடியாது.
ஸோ அப்போ ஒரு கீழே முட்டி போட்டுப்பாரு. இவங்க ஏறி மேலே ஏறி அவங்கள அங்கே பார்ப்பாங்க. அந்த ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபியான்ஸை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவர் அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தெரியாது இவங்களுக்குள்ள இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அவர் கீழே முட்டி போட்டிருக்கும் போது அவர் காலில் ஏறி இரும்பெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். அப்போ அவர் அந்த பெயின் எப்படி காட்டுவார் அப்படின்னா, இது ஒரு வழியே இல்லை, எனக்கு அதுக்கு மேலே ஒரு வழி எனக்கு உள்ள இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணியிருப்பார். அவ்வளோ டீட்டெயிலாக நான் அவரை பார்த்துருக்கேன், அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அவரை நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னோட அம்மா தான். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கேன். அவரை பற்றி பேச சொன்னால் நான் ஃபுல்லாக பேசுவேன். அவ்வளோ பார்த்துருக்கேன், நான் அவ்வளோ விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அண்டு போக்ரி படம் டைரக்ட் பண்ணதில் அதில் என் மைண்டில் இப்போ வரைக்கும் போகாத ஒரு சீன் இருக்கும். அசின் வந்து கேட்பான், நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டால், அப்படி டக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னா, அவங்க ஆன்சருக்கு வெயிட் பண்ணுவார். அவர் அவங்க பக்கத்தில் இருக்க சேர் அப்படி தட்டி அப்படி ஒரு அதெல்லாம் வந்து எப்படி ஒரு டைரக்டர் யோசிச்சு இப்படி ஒரு ஷாட் வைக்கலாம், ஒரு சேரை தட்டுற மாதிரி ஒரு ஷாட் வைக்கலாம். நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒன்று பண்ணுவோம்ல, அதை அவர் ஒரு ஷார்ட்டாக வச்சு அந்த படம் முழுக்க அந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் ஷார்ட்ஸ் இருக்கும். வெறும் ஹீரோவை மட்டும் காட்டாமல், ஹீரோயினை காட்டாமல், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனி ஷார்ட்ஸ் வச்சு அவர் டைரக்டரா அப்படி ப்ரூஃப் பண்ண அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. பட் நான் இவ்வளோ அவரை ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை, என்ன மிஸ்டேக் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருந்துச்சு? அது என்ன மிஸ்டேக், ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன் ஆடும்போது எங்கள் ஏரியாவில் நான் ஃபிங்கர் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருந்தாங்க. ஒரு மாதா கோயில் திருவிழா நடக்கும். அப்போ கலை நிகழ்ச்சிகள்னு சொல்லி அங்கே இருக்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏரியா பசங்களெல்லாம் ஒரு சின்ன ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆட வைப்பாங்க. அதான் நான் ஆடி ஏறி ஆடின ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்மளே அந்த மீசையெல்லாம் வரைஞ்சிப்போம்ல, அந்த மாதிரி மீசையெல்லாம் வரைஞ்சிட்டு இடுப்பில் ஒரு துணியை ஒன்று கட்டிக்கிட்டு அப்படி ஏறி ஆடினது தான். இந்த தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனலட்சுமி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் தான் ஆடின நான் ஃபஸ்ட்டு சாங். அதை பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா தான் எல்லாம் சொல்லி கொடுத்து மேலே ஏற்றுனாங்க. நீங்கள் ஆடினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? அதான் அவங்களுக்கு வந்து நான் டான்ஸ் ஆடிட்டேன்னா அது அவங்களுக்கு திருவிழா. அதுவும் நான் ஆடிட்டு கீழே வந்து அவங்க காது கேட்குற மாதிரி ஒரு நாள், ஏய் செம்மையா ஆடுறாடா, எங்கேயாவது டான்ஸ் கிளாஸ் போறியா, கத்துக்கிறியான்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை அவார்டு வாங்கின மாதிரி, என் பையனை சொல்றாங்க பாரு அப்படின்னா. சார் அந்த சாங் கொஞ்சம் பாட முடியுமா? இப்போ அந்த டான்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆடுன டான்ஸ் நான்லாம் பாடினேன்னா ஆல்ரெடி இன்டர்வியூ பார்ப்பாங்களா நமக்கு தெரியாது. இல்லை பாடணும்னா இல்ல நீங்க தாராளமா பாடலாம். ஓகே. தம் அடிக்கிற ஸ்டைல்ல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சின்னா, ரம் அடிக்கிற ஸ்டைல்ல பார்த்து ரக்கம்மா விரும்புச்சின்னா, கண்ணடிக்கிற ஸ்டைல்ல பார்த்து போதுங்க. சார் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபரா இருந்துட்டு இப்போ வந்து பிக் பாஸ் ஏசி ரூம்லயே எனக்கு வேர்க்குது பாட்டு பாட சொன்னதும். இல்ல அந்த ஒரு பாட்டு தான் இனிமே கேட்க மாட்டேன். இனி வேற மாதிரி நான் கேட்கிறேன். வேற மாதிரி கேட்பீங்க? நீங்க டான்ஸ் கொரியோகிராஃபரா இருந்துட்டு இப்போ வந்து ஆக்டர், செலிபிரிட்டி, அந்த லைஃப் ஜேர்னி எப்படி இருக்கு உங்களுக்கு? சரி, நான் இன்னும் ஆக்டர், செலிபிரிட்டி அந்த ஜோன்லாம் நான் இன்னும் அப்படியே ரீச் ஆகல. பிக் பாஸ் அமீர் தான் அதெல்லாம் இருக்கு. பட் நிறைய வந்து உங்களுக்கு அந்த ஒரு டைட்டிலே வந்து நீங்க ஃபேமஸ் தான், ஸ்பெஷலி கேர்ள்ஸ் கிடையில. வீட்டுல பாப்பாங்க, எங்க வீட்டுல இல்ல பார்த்தாலும் பரவாயில்ல, நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி கொரியோகிராஃபரா இருக்கும்போது ஓகே, ஆப்வியஸ்லி நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியும். பட் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியும். ஸோ அதை பத்தி என்ன, அதுக்கப்புறம் அந்த ஒரு டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? கொரியோகிராஃபரா இருக்கும்போது டைட்டில்லாம் நிறைய வின் பண்ணேன். பட் அப்போ யாருக்குமே தெரியாது நான் டைட்டில் வின் பண்ணேன். நான் ஒரு டான்ஸ்மா யாராவது இப்போ நான் எங்கேயாவது ரோட்ல யாராவது பார்க்குறேன், பிக் பாஸ்ல பார்த்துருக்கோம் அமீர் தானு பேசினா யாராவது ஒரு 10 பேர்ல ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, நாங்கள் உன்னை இப்பத்துலேருந்து பார்க்கல சார், நாங்கள் உங்களை கிங்ஸ் ஆஃப் டான்ஸ்லேருந்தே பார்க்குறோம், ஊட்டி கிட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ பிக் பாஸ் அமீர் அந்த ஃபேம் சொல்லும்போது மைட் பி நான் அதை இன்னும் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னு தெரியல. நான் வேற ஒன்றை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மைட் பி அந்த இடம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது அப்படி ஒரு ஃபீல் வருமானு தெரியல. பட் இப்போ எனக்கு அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. அமீர் அந்த நேமை தாண்டி இப்போ சொன்ன மாதிரி பிக் பாஸ் அமீர் அந்த ஒரு ஃபேமுக்குள்ள வந்துட்டீங்க. ஸோ அந்த பிக் பாஸ் போறதுக்கு எப்போ நீங்க டிசைட் பண்ணீங்க? பிக் பாஸ் நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். பட் பிக் பாஸ் போக நான் டிசைட் பண்ணதே இல்லை. நான் பிக் பாஸ் போகணும்னு எங்க வீட்டில் பிக் பாஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா நான் தான் அதை ஆஃப் பண்ணுவேன், யாரும் பார்க்காதீங்க அதன்னு சொல்லுவேன்.
எங்கள் வீட்டில் எல்லாரும் பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் தான் சொல்லுவேன் எல்லாத்தையும் பார்க்காதீங்கன்னு ஆஃப் பண்ணி வைப்பேன். அண்ட் பிக் பாஸ் போகிற ஐடியாவும் எனக்கு இல்லை. பிக் பாஸ் போகிறேன்னு சொல்லி நான் யாருக்கிட்டையும் என்னோட ப்ரொஃபைல் கொடுத்து அப்படிலாம் நான் சேனலில் யார்ட்டையும் கேட்டதே இல்லை. நான் விஜய் டிவியில் வந்து ஒரு நார்மலான ஒரு கோரியோகிராஃபராக இருந்தேன். ஒரு 2 ஷோ டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் விஜய் டிவியில் இருக்க எல்லா கோரியோகிராஃபியுமே என்கிட்ட கொடுத்தாங்க. எல்லா ஷோஸ்க்கும் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். அவார்ட் ஷோஸ் விஜய் டிவி இது கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கும்போது சென்னையில் ஃப்ளட் வந்துருச்சு. அந்த சமயத்தில் இப்போ ஷூட்டிங் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் இல்லை, நான் ஒரு பிரேக்கில் இருக்கேன்னா நான் ஃபஸ்ட்டு போகிற இடம் ஊட்டி. என்னோட ஊருக்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஊட்டி தான் ரொம்ப பிடிக்கும், அங்கே இருக்க தான் பிடிக்கும். ஸோ அதனால ஊட்டி போயிட்டேன். இங்கே ஃப்ளட்டு வந்துருச்சு, ஷூட்டிங் எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே நான் ஊட்டி போயிட்டேன். ஊட்டி போனதுக்கப்புறம் நம்ம பாஸ் கால் பண்ணார், பிரதீப் சார் கால் பண்ணிட்டு எங்கடா இருக்கு அப்படின்னா, நான் ஊட்டி வந்துட்டேன், ஷூட்டிங் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அதனால வந்துட்டேன் அப்படின்னு. சரி கிளம்பி நாளைக்கு மறுபடியும் சென்னை வந்துடுறேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் இப்போ தான் ஊட்டி வந்திருக்கேன் அதுக்குள்ளே அப்படின்னு. இல்லைடா நாளைக்கு வா அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சென்னை வந்தேன். சென்னையில் ஆல்ரெடி தண்ணி எல்லாம் நின்றுட்டு இருந்தது, வண்டியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு கேப் பிடிச்சி நான் சார் சொன்னார் EVP வாங்க போனது. ஒரு ரூமில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு அவர் வந்தார். ஏய் நாளைக்கு உள்ளே போயிடுடா அப்படின்னாரு. எங்கே உள்ளே போயிடுடா அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு பிக் பாஸ்க்குள்ளே போயிரு அப்படின்னாரு. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி அவ்வளோதான் நடந்துச்சு. அடுத்த நாள் கொஞ்சம் லேட்டாக போனேன், அவ்வளோதான். அந்த கோவிட் செக் எல்லாம் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் உள்ளே போயிட்டேன், அவ்வளோ. பிக் பாஸ் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டே 1 வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அது ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே உண்மையாலுமே நம்ம அங்கே தான் இருக்கோமா இல்லை இது ட்ரீமில் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க உள்ள, நம்மள டிவியில் பார்த்த ஆளுகள் எல்லாமே உள்ளே இருந்தாங்க. அப்புறம் நிறைய கேமராஸ் இருக்கு நம்மளை சுற்றி. என்னடா இது அப்படின்லாம் எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுதான் என்னோட ஒரு 1 வீக் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப சைலண்டாக இருந்தேன்னு நினைக்கிறேன் பிக் பாஸில். நான் ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப சைலண்டாக இருந்ததை பார்த்து நிறைய பேர் தப்பாக வேற இடம் போட்டாங்க, இந்த பையன் ரொம்ப சைலண்டான பையன் சொல்லி. ரொம்ப டஃப்பான மூமெண்ட் என்ன இருந்துச்சு சார் உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாலியாக இருந்தேன். ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் வந்து எப்படி ஒரு கனெக்ட் ஆகுற விஷயம் என்னன்னு சொல்லலாம்? பிக் பாஸ்லையா? அதுதான் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் பெரிய ட்ராபேக்கு. பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது நம்மள ஆடியன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருப்போம், அவங்க எல்லாம் தப்பாக எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் தப்பாக பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருப்போம், அது அவங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலாம். நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது வெளியில இருக்க மக்களுக்கு நம்மளை பிடிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. உள்ள இருக்கிறப்போ நம்ம அப்படியே கண்ணை கட்டி ஒரு காட்டில் விட்ட மாதிரி. நைட்டு ஒரு 3 o'clock வரைக்கும் நான் என்னோட ஃபோன் எல்லாம் எதுவும் பார்க்கல. பட் 3 o'clock வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம முடிச்சு கட்டிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி பண்ண இப்படி பண்ண அதை. இருந்தாலும் இந்த விஷயத்துல தான் நான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லை இந்த விஷயத்துல நான் வந்து அவங்கள ரொம்ப அட்மையர் பண்றேன் அந்த மாதிரி நான் எது சொல்லுவீங்க? பாவனி நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன். நைட்டு நெக்ஸ்ட் டே நான் உள்ளே போகிறேன். ப்ரீவியஸ் டே என்கிட்ட ஃபோனில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தானுங்க. சரி, அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லை. அவர் என்கிட்டலாம் ஸ்டார் மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. நீங்க ஒரு பெரிய சிம்பு ஃபேன். ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சிம்பு சாரை வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து